and welcome to REVA'S. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ஒரு வால் ஹேங்கிங் தான் பண்ண போறோம். இது செய்யறதுக்காக நான் ரெயின்போ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். ஒண்ணு மட்டும் ரொம்ப லைட் கலரா இருந்துச்சு. அதனால நான் இத மட்டும் உஜாலா சுட்டு நீலம் சேர்த்து ஹோம்மேட் பெயிண்ட் செஞ்சுட்டு அந்த பெயிண்டை யூஸ் பண்ணி இந்த பேப்பர் செஞ்சிருக்கேன். மீதி எல்லாமே கடையில் வாங்கின பேப்பர் தான். இப்போ வந்து நம்ம இந்த வால் ஹேங்கிங் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியானது, ரொம்ப பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாமே A4 சைஸில் இருக்கிற கலர் பேப்பர் தான். ரெட் கலர் பேப்பர் எடுத்து நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இதை முதல்ல 4ஆக மடிச்சுக்கலாம். இப்படி மடித்ததுக்கப்புறம் இந்த 4 தடவை நம்ம மடிச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ண பிறகு 4 பீஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இப்போது ஒவ்வொரு பேப்பரையுமே எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதை பாதியாக மடிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கணும். ஆக மொத்தம் ஒரு A4 சைஸ் பேப்பரை நம்ம வந்து ஒரு 16 பீஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கணும். ரஃப் பேப்பரில் ஹார்ட் ஷேப்பில் வரைஞ்சிட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையே மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு பேப்பரையும் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம கட் பண்ண ரஃப் பேப்பர் ஹார்ட்டை வச்சு பென்சில் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீட்டாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கணும். இதே மாதிரியே எல்லா பேப்பரையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெயின்போ கலருங்கிறதுனால ஒவ்வொரு கலர்லேருந்தும் ஒரு பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மொத்தமே 7 பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒவ்வொரு பேப்பர்லேயும் 16 பீஸ் ஹார்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது எல்லாமே இருக்கட்டும். நம்ம வந்து இந்த வால் ஹேங்கிங் செய்கிறதுக்கு த்ரெட் யூஸ் பண்ண போகிறோம். த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காட்டன் த்ரெட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சாதாரணமாக துணி தைக்கிற நூல் இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உள்ளன் கிராஃப்ட் செய்கிறதுக்காக உள்ளன் த்ரெட் வச்சுருக்கீங்கன்னா அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த கிராஃப்டை செய்யலாம். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஹேங் பண்ண போகிறோம். அதனால நான் வந்து மேலே வைக்கிறதுக்காக ஒரு கார்ட்போர்ட் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இந்த வால் ஹேங்கிங் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த கார்ட்போர்ட் பீஸில் நீங்கள் டெக்கரேஷனுக்காக உங்ககிட்ட ஏதாவது டெக்கரேட்டிவ் லேஸ் இருந்ததுன்னா அதை ஒட்டலாம். மிரர் இருந்ததுன்னா ஒட்டிக்கோங்க. இல்லைனா ஸ்டோன்ஸ் இருந்ததுன்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒயிட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதை பாதியாக கட் பண்ணிவிட்டு இந்த கார்ட்போர்ட் பீஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த க்ளூவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ஒயிட் கலர் பேப்பர் எடுத்து ஒட்டிக்கிறேன். நம்ம வந்து ஃபெவிகால் மாதிரியான க்ளூ அல்லது ஃபெவிகம் மாதிரியான க்ளூ யூஸ் பண்ணோன்னா இது வந்து ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதே மாதிரி நீங்கள் அதிகமாக க்ளூ அப்ளை பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் இது வளைகிறது கூட சான்ஸ் இருக்குது. அதனால் தேவையான அளவுக்கு க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஒட்டுறதுக்கு முன்னாடி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா பேப்பர் ஒட்டுங்க. இப்போ வந்து இந்த பேப்பர் ஃபுல்லாகவே ஒட்டியாச்சு. இது கொஞ்சம் நேரத்துக்கு காயட்டும். இது ட்ரை ஆகிட்டு இருக்கிற அந்த கேப்பில் நம்ம வந்து நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதில் இந்த ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிற கலர் பேப்பர்லாம் ஒட்ட ஆரம்பிக்கலாம். இந்த நூலை பொறுத்த வரைக்கும் நான் 1 மீட்டர் அளவுக்கு நான் மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 8 நூல் எடுத்திருக்கேன். இப்போது ரெட் கலரில் ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணல அந்த பேப்பர் எடுத்திருக்கேன். அதுக்கு நடுவில் வந்து க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த த்ரெட்டில் மேல் பக்கம் வந்து கொஞ்சம் விட்டுடலாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒட்ட ஆரம்பிக்கலாம். ஏன்னா மேலே வந்து அந்த கார்ட்போர்டில் நம்ம வச்சு ஒட்ட போகிறோம். அதுக்காக தான் கொஞ்சம் கேப் விட சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ரெட் கலர் ஒட்டியாச்சு. இதுக்கு கீழே 2 ஆரஞ்சு கலர், 2 எல்லோ கலர், இந்த மாதிரி 2 ஹார்ட்டாக நம்ம ஒட்டிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஹார்ட் ஷேப் பிடிக்கல அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் சர்க்கிள் ஷேப்லேயோ இல்லைனா ஸ்டார் ஷேப்லேயோ கூட நீங்கள் இதை செய்யலாம். அப்படி செஞ்சாலுமே பார்க்குறதுக்கு க்யூட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த கலர் தான் செய்யணுன்ட்டு இல்லை. ரெயின்போ கலர் பிடிச்சா நீங்கள் ரெயின்போ கலரில் செய்யுங்க. இல்லைனா வேறு ஏதாவது 2 கலர் காம்பினேஷனில் செய்யுங்க. அது மாதிரி உங்களுக்கு வந்து BTS ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வயலட் கலர், பர்பிள் கலர் இந்த மாதிரி கலர்களை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி இந்த ஹார்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, நான் எல்லாமே ஈக்குவலாக ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் எல்லாத்தையும் வேறு சைஸில் கூட கட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நீங்கள் மேலே வந்து பெரிய சைஸ் ஹார்ட்டாக வச்சுட்டு அப்படியே கீழே வர சின்ன ஹார்ட் இருக்கிற மாதிரி செய்யலாம். இல்லை மேலே வந்து சின்ன ஹார்ட்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அடிப்பக்கம் போக பெரிய ஹார்ட் இருக்கிற மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். இப்போது 8 நூல்லையுமே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பேப்பர் எல்லாமே நீட்டாக ஒட்டியாச்சு. இந்த க்ளூ நல்லா ட்ரை ஆன பிறகு இதுக்கு மேலே ஒரு குட்டி ஸ்கொயர் ஷேப்பில் மாஸ்கிங் டேப் எடுத்து இந்த நூல்லையும் பேப்பர்லேயும் இருக்கிற மாதிரி, அதாவது இந்த நூல் வந்து பேப்பரை விட்டு பிரிஞ்சு வராத மாதிரி நம்ம வந்து ஒட்டி விட்டுடலாம். ஏற்கனவே நம்ம க்ளூ அப்ளை பண்ணியிருந்தோம். அதுவே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த மாதிரி மாஸ்கிங் டேப் போட்டுங்க. இல்லை க்ளூ ஒட்டினது மட்டுமே போதும்னு நினச்சிங்கன்னா மாஸ்கிங் டேப் போட்ட வேண்டாம். இப்போது கார்ட்போர்டில் நம்ம வந்து ஒயிட் கலர் பேப்பர் ஒட்டியிருந்தோம்ல, அதில் வந்து ப்ளூ கலரில் ஒரு லேஸ் எடுத்து நடுவில் இருக்கிற மாதிரி ஒட்ட வச்சுருக்கேன். ரொம்ப ப்ளைனாக இருந்தால் நல்லா இருக்காதுங்கிறதுக்காக. இப்போது ஹாட் க்ளூ கன்லேருந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த நூலை எடுத்து கரெக்டாக வச்சு நான் ஒட்டிக்கிறேன். இதே மாதிரியே எல்லாத்தையும் ஒட்டிட்டு வாலில் ஹேங் பண்ணியிருக்கேன். இந்த கிராஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.